மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் பாட போகிறோம். என்ன பாட போகிறோம்? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம். நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. சும்மா பாடக்கூடாது. என்னென்னலாம் காரியத்தை நமக்கு மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அதெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் பாடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் மேற்கொண்டு ஜெயிக்க ஆண்டவர் தம்முடைய கிருபை தேவன் நமக்கு தந்தரில் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. பாடுங்க. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன சொல்லக்கூடாதே. பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன என் ஆனந்தம், என்ன மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஓ மன்னன் கிறிஸ்து பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றா மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், பாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். எல்லாரும் சேர்ந்து. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் பரிகரித்தாரே. எல்லாரும் சேர்ந்து. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. உள்ளத்தின் ஆழத்தின் எல்லாரும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் மன்னித்து விட்டாரே.
ஆமென். எல்லாரும் அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை அருளினதாலே. எத்தனையோ பேர் ஆண்டவரை தள்ளி நம்மை நினைத்து ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்தாரே. நிச்சயம் இயேசுவை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் இயேசுவை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. நல்ல வாயில திறந்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்த ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. உணர்ந்து பாடுறீங்களா? மன்னன் கிறிஸ்து என் மன்னித்து விட்டாரே. பெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. பெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார்? அந்த நம்பிக்கை இருக்குதா? நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற சாபங்கள், நம்முடைய பாவங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிகரித்தாரே. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் பரிகரித்தார். உணர்ந்து பாடணும். உணர்ந்து ஏதோ பாடக்கூடாது. என் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், குடும்பங்கள் இருக்கிற பரிகரித்தாரே. உங்க உள்ளத்துல கர்த்தர் இருக்கிறானா? தேவாதி தேவன் என் உள்ளத்தில் நெற்றியே விட்டாரே. தேவாதி என் உள்ளத்தில் வந்து நெற்றியே விட்டாரே. சொல்லுங்க எல்லாரும். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து, மன்னன் கிறிஸ்து என் மன்னித்து விட்டாரே. ஓ மன்னன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ சமூகத்தில் இன்னும் நீங்க மனம் திரும்பாம இங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் உங்களை மனம் திரும்ப சொல்றாரு. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து தாவீதுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உண்மை நான் வேதனைப்படுத்துற மாதிரி நான் நடந்திருக்கிறேன் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவர்கிட்ட நீங்களே. இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை வேதனைப்படுத்துவா என்று சொன்னால்
ரொம்ப கஷ்டம். ஆண்டவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பங்கள், கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், வேலை, உத்தியோகம், எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு விரோதமாக எதையாகிலும் செய்து கொண்டிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. பிரமாணங்களுக்கு மீறி, தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி, வார்த்தைக்கு மீறி, வசனத்துக்கு மீறி, சபையில செய்த உடன்படிக்கைகளுக்கு மீறி, ஒருவேளை யாராவது சகோதரனோ சகோதரிய வாலிப பிள்ளையோ நீ செயல்பட்டு கொண்டிருப்பா என்று சொன்னார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் உன்னை நீ நிதானித்து ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே உன்னை சுத்திகரித்துக் கொள்வா என்று சொன்னால், உன் வாழ்க்கையில இழந்த எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்த ரட்சிப்பையும் ஆண்டவர் உனக்கு புதுப்பித்து தர வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே அப்படி ஒப்பு கொடுக்காத தேவ பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய பாவத்தை மன்னித்திருப்பார் என்று சொன்னால் மீண்டுமாக நீங்கள் திரும்பி பார்க்காதபடி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, மன்னன் கிறிஸ்து என். இன்றைக்கு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சபையில. ஓ மன்னன் கிறிஸ்து என் மன்னித்து விட்டாரே. மன்னன் என்னை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மன்னித்து விட்டாரே. நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கும் பொழுது நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நிச்சயமா கர்த்தர் மன்னிப்பார். ஆகவே தேவ சமூகத்தில் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் விரும்புகிறார். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டு நம்முடைய ஒரே வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராய் போதுமானவராக இருந்து நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் எழுந்து தேவ சமூகத்தில் நன்றி விருதியத்தோடு கூட கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களை நினைத்து நம்ம ஆண்டவரை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நீங்க பாடணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நம்மை நடத்தினாரே, இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையுள்ளவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கைகளை தட்டி கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. சொல்லுங்க எல்லாரும், நன்றியோடு நான் பாடிடுவேன், கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே, கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. ஹல்லேலூயா. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்திடுவார் இனிமேலும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார்.
நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. பாடுங்க எல்லாரும். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. சொந்த எல்லாரும். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. தடைகள் வந்தபோது தாங்கிய நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் பல தடைகள் வந்தது, நம்மை தாங்கி நடத்தினாரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தி தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. சொல்லுங்க எல்லாரும். நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கரங்களை தட்டுவோம் எல்லாரும் சேர்ந்து. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் எங்களை காத்துக் கொண்டீரே. வாய்களை திறந்து எல்லாரும். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்துக் கொண்டீ. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றி நீரே. தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் செய்தார்? தேவனே உம்மை துதிப்பே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நன்றியோடு நான் உம்மை பாடுவேன் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. நான் கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எல்லாரும் கரம் தட்டி. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. பாடுங்க எல்லாரும். கிருபையா நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டே. ஆமென். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. எண்ணி பாருங்க. கர்த்தர் செய்த நன்மையை. ஆமென். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு உள்ளத்தின் நன்றியோடு நான் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தோரே. ஓ சேதமும் அணுகாமல். சொல்லுங்க எல்லாரும்.
சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. பாடுங்க வாயில திறந்து எல்லாரும். பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எல்லாரும் சேர்ந்து இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. பாடுங்க வாயில திறந்து எல்லாரும். புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவருடைய நாமம் அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறவங்க உண்மையா ஆராதிப்பாங்க, உண்மையா கையை தட்டுவாங்க, உண்மையா கைகளை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பாங்க. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. தேவனே என் நீருள் யாவும் அகற்றினீரே. தேவரீ என் விளக்கதை ஏற்றினீ. ஏற்றினாரா இந்த வருஷத்துல உங்க இருளை மாற்றினாரா? ஆமென். தேவரீ என் விளக்கதை ஏற்றினீர் என்றோ. நற்சன்யமும் கேடகமும் எனக்கு அளித்து காருண்யத்தால் உயர்த்தினீரே. சொல்லுங்க எல்லாரும். நற்சன்யமும் கேடகமும் எனக்கு அளித்து காருண்யத்தால் உயர்த்தினீரே. என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே. ஜீவனின் பலனும் நீரே. இந்த வருஷத்துல என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே. என் ஜீவனின் பலனும் நீரே. இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவே இன்றும் என்றும் மை துதிப்பேன். உங்க குடும்பத்தின் மேல உங்க மேல இரக்கமும் கிருபையாய் இருந்த இயேசுவை இன்றும் என்றும் துதிப்பே. நித்திய காலமாய் நித்திய காலமாய் எந்த தேவனும் நீரே. நீடொளியாய் அடைக்கலமானவர் நீரே. நித்திய காலமாய் எந்த தேவனும் நீரே. நீடொளியாய் அடைக்கலமானவர் நீரே. உந்தன் மாற கிருபையை நீதம் நினைத்து இன்னலின் உம்மை துதிப்பே. உம்முடைய மாறாத கிருபை எங்கள் குடும்பங்கள் மேல உள்ளங்காணின் உம்மை துதிப்பே. எல்லாரும் சேர்ந்து என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே. எங்கள் ஜீவனின் பலனும் நீரே. என் வெளிச்சமும் ரட்சிப்பும் நீரே. என் ஜீவனின் பலனும் நீரே. இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் இயேசுவை எண்ணி பாருங்க. நம்மேல் கர்த்தர் இரக்கம் பாராட்டினாரு. எல்லாரும் சேர்ந்து பாடாம இருக்க கூடாது, ஆராதிக்காம இருக்க கூடாது. ஒருத்தரும் நான் இருப்பது மாறாத கிருபை என் மூலமாகாததும் கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை நின் மூலமாகாததும் கிருபையே. அற்புதமா அற்புதமே நீ நடத்திடும் பாதை புது கிருபைகளை சொல்லுங்க எல்லாரும். நீ நடத்துகிற பாதை புது கிருபைகளை நான் இருப்பது உந்தன் மாறாத நின் மூலமாகாததும் கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை நின் மூலமாகாததும் கிருபையே.
அற்புதமே நீ நடத்திடும் பாதை. பாடுங்க பாடுங்க, நல்லா ஆராதனை பண்ணுங்க. உண்மையா அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழைத்திடுமே புது கிருபைகளை. கிருபை பொருந்திட அருள் என்னில், கிருபை மேல் கிருபை, நித்திய கிருபையின்படியாக கர்த்தர் உனக்கு இறங்குவார். கிருபையா இருப்பார், இரக்கமா இருப்பார். இதுவரைக்கும் இருந்த கிருபை இந்த மாதத்துல உன் கிருபையை புதுப்பித்துக் கொண்டு புதிய கிருபை, புதிய பலன். ஓ ஹல்லேலூயா. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபையின் மூலமாக. சொல்லுங்க எல்லாரும், நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, நேர் மூலமாகாததும் கிருபையே. அழைத்திடுமே புது கிருபைகளை. என்னை நடத்தினது உம்முடைய கிருபை, என்னை பாதுகாத்தது உம்முடைய கிருபை, நீர் என்னை உருவாக்கினது உம்முடைய கிருபை. அற்புதமே அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழைத்திடுமே புது கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழைத்திடுமே புது கிருபை. ஓ அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழைத்திடுமே புது கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழைத்திடுமே புது கிருபைகளை. ஹல்லேலூயா. நீ நடத்தினது, நீர் எங்களை பாதுகாத்தது எல்லாம் உம்முடைய கிருபை. எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில வல்லமையா நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நீர் எங்கள் மேல் பாராட்டின எல்லா கிருபைகள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை? எதுக்கு வச்சிருக்கா தெரியுங்களா? உங்களெல்லாம் சுத்திகரித்து கொண்டு பிறகு உன்னை எடுத்துக்கொள்ளான்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, அதுக்காக தான் கர்த்தர் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதுக்காக தான் நம்மளை ஆண்டு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். இன்னும் நீ வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தேறியவனா இருந்து அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்து அதன் பிறகுதான் அவருடைய திட்டம் நம்மை குறித்து எதுக்காக இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்க அந்த திட்டம்லாம் நிறைவேறின பிறகுதான் ஆண்டவர் நம்மளை வந்து கூட்டிட்டு போவார். கிருபையா நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை காண முடியல, ஆனாலும் கர்த்தர் இந்த வருடத்தை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. 50வது சங்கீதம் 14-15 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. எத்தனை பேர் ஸ்தோத்திர பலியிட வந்திருக்கிறீங்க? ஆங்கிலத்தில் கிவ் தேங்க்ஸ் சொல்லப்பட்டு எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலியிடணும்? சபைக்கு வருவதே தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடணும். வேதத்தில் அநேகர் அவருடைய கஷ்டத்தின் நேரத்திலையும் சந்தோஷமான நேரத்திலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு உண்மையா நன்றி செலுத்தி ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்க தேவ பிள்ளைய, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. தாவீது எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். 103வது சங்கீதம் 107வது சங்கீதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதுகாப்பிற்காக, தன்னுடைய பாவத்தை மன்னித்ததற்காக, கர்த்தர் அவரை உயர்த்தினதுக்காக, அவரை ஆசீர்வதித்ததற்காக தாவீது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருந்தார், நன்றி செலுத்தினார். ஆமா, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோமா? ஆண்டவர் எவ்வளோ எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆனா இன்னும் நம்ம நன்றி உள்ளவளாக இருக்கிறோமா?
இல்லை நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறோமா என்று நீங்கள் உங்களை நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. தானியேல் கூட 3 வேளை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்க கபியில இருந்த போதிலும் சொல்ல பலவிதமான ஆபத்துகள் வந்தது. பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எல்லாம் தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அவன் பலகணியை திறந்து தேவனுக்கு முன்பதாக 3 வேளை தொடர்ந்து தேவன சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து ஜெபித்து கடைசியில் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கோம். நன்றி செலுத்தினான். எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் ஆண்டவரை, ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. அநேக நேரத்தில் நம்ம கேட்குறோம், நம்ம எல்லாரும் கேட்கலாம் சார், ஏன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. நன்றி அப்பா, நீர் அனுமதித்த பாதைகள் நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் இது நடக்காமல் இருந்ததுக்காக நன்றி, இது நடந்ததுக்காகவும் நன்றி, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. அதான் நம்முடைய வாழ்க்கை. உலக மனிதர் கைவிடலாம், உற்ற உறவினர்கள் கைவிடலாம், பலவிதமான தோல்விகள், பலவிதமான காரியங்கள் நமக்கு இந்த மாதம் கை கூடாமல் வராமல் இருக்கலாம். பரவாயில்ல, நன்றின்னு சொல்லுங்க ஆண்டவருக்கு. பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறீங்களா, இல்லை ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துட்டு இருக்கீங்களா? நன்றி உள்ளவர்கள் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த மாதம் மாத்திரமல்ல, ரட்சித்த நாள்ல இருந்து கர்த்தர் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைத்து பார்த்து தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றியோடு இருதயத்தோடு நல்ல வாயில திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. சகோதரனே சகோதரியே, தேவ பிள்ளையை, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை எல்லாரும் வாயில திறந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காக நன்றியோடு ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நன்மை கிடைச்ச உடனே அவ்வளோதான், சபைக்கு வரதில்லை. ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னா அவ்வளோதான், ஆண்டவருக்கு நம்ம டாட்டா காமிச்சிட்டு போயிடுறோம். எப்படி இருக்கிறீங்க? நன்றி கெட்டவளா இருக்கீங்களா, இல்லை நன்றி உள்ளா இருக்கிறீங்களா? உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. தேவ பாதத்தில் அவன் அமர்ந்தான், பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான், கர்த்தருக்கு மகிமை செலுத்தினான். நீ உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இடணும். அடுத்த பகுதி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி. அவரிடத்தில் செய்த பொருத்தனையில எத்தனை பேர் உண்மையா இருந்திருக்கிறீங்க? இதை 2 செஞ்சாதான் ஆண்டவர் மற்றதை செய்வார். ஒன்று நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திர பலியிடணும். உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை, செய்த பொருத்தனையில் உண்மையா இருக்கணும், உடன்படிக்கையில் உண்மையா இருக்கணும், குடும்ப உறவுகளிலுடைய உடன்படிக்கையில் உண்மையா இருக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த உடன்படிக்கையில் உண்மையா இருக்கணும், சபையில் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையா இருக்கணும், சபையில் ஒரு ஊழியம் கொடுத்தா அந்த பொறுப்பில் உண்மையா இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் உன்னை நினைத்து இந்த பொருத்தனை, இந்த காரியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் செய்வேன்னு தீர்மானித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி ஆண்டவருக்கு நேர்மையா உண்மையா நீங்க இருக்கிறீங்களா? இந்த 2ஐயும் செய்யணும். நன்றி செலுத்தணும், உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தினாதான் ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்றார். முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், நன்றி செலுத்து. தேவ சமூகத்தில் எனக்கு நன்றி உள்ளா இருந்து ஆண்டவர் கேட்கிறாரு. நன்றி உள்ளா இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுவீங்க. நன்றி இல்லாதவங்க தான் கர்த்தருக்கு பயப்படவே மாட்டாங்க. ஏதோ வருவாங்க, ஏதோ போவாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில் எதுவும் நடக்கிறது கிடையாது, ஜெபம் கேட்கப்படுறது கிடையாது. இது சொன்ன சிலருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கசக்கட்டும். கசப்பு உள்ள போனாதான் உள்ள போக போக அதை இனிப்பாக மாறும். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யறது இல்லை, சரியான ஒரு ஸ்தோத்திர பலி எடுக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் உன்னதமானதுக்கு பொருத்தனைகளில் உண்மை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறது சிலர்லாம். நீ சரி படணும், நீங்கள் சரியா ஆண்டவரை ஆராதித்தா தாங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஏதோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பாடுறோம், கை தட்டுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம்,
உடனே எல்லாம் கிடைச்சிடும். இல்லை, கிடைக்காது. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீ முதல் செய்தாதான், ஆண்டோட விருப்பத்தை நிறைவேற்றினால்தான். விருப்பங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிற உன் விருப்பத்தை இல்லை, இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றணும். சபைக்கு வருவதே உன் விருப்பம் நிறைவேறதுக்கு இல்லை, நீங்க கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினா உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவாக்குவார். எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஆமா, இந்த ரெண்டையும் சரியான விதத்தில் செஞ்சீங்கன்னா ஆபத்து காலத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டங்கள், கண்ணீர், வேதனை, துக்கங்கள் ஒவ்வொரு குடும்பங்களில. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, நீங்க நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் கரங்களை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு நன்மையானதை செய்வார், நலமானதை கொண்டு வருவார். அதான் சொல்லப்பட்ட ஆபத்து காலத்துல, ஆபத்தோ கஷ்டமோ தேவையோ இல்லை வருத்தமோ பசியோ எதுவா இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உனக்காக வந்து நிற்பார், உன்னை விடுவிப்பார். நீ கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி கைகளை தட்டி, நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நன்றி உள்ளதோடு ஆண்டவர் முகத்தை நோக்கி நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. எதுக்குங்க ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும்? நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிகரித்தாரு. என்ன என் ஆனந்தம்! நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில வெற்றி நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், குத்தப்பட்டார், தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தாரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத ரட்சிப்பை உனக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இஷ்டத்தின்படி வாழ்வதற்கா, இஷ்டத்தின்படி வாழ்வதற்கா ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாரு. ஆண்டுடைய பிரமாணங்களை நிறைவேற்றணும், ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும். இதெல்லாம் செஞ்சாதாங்க நீங்க கூப்பிட்டா ஆண்டவர் கேட்பாரு, இல்லாட்டி கர்த்தர் கேட்க மாட்டாரு. இதுதான் உண்மையான சத்தியம். இந்த சத்தியத்தை கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா உங்க எல்லாமே வெற்றியா ஜெயமா முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் கடைசி எப்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நீங்க யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை. இது முதல் செய்யுங்க. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவர் இருந்தாரா? இருப்பவர் அவர். எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல். இந்த மாத கடைசி ஆராதனை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் உமக்கு ஸ்தோத்திரம். வேலையில, படிப்புல, ஊழியத்துல, வீட்டுல இருக்கும் பொழுது, வீட்டுல வேலை செய்யும் பொழுது எப்பொழுதுமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. வாயில திறந்து எல்லாரும் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. சாபம் மாற்றப்பட்டது. தேவாதி தேவன், தேவாதி தேவன் என் உள்ளத்தில் தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து உங்களை தேற்றினாரா? எல்லாரும் சேர்ந்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம்,
என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. இந்த ஆராதனை எவ்வளவு அருமையான ஆராதனை. தேவ ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருடைய காரியங்களை கர்த்தர் அறிந்து உனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வாதே. கிறிஸ்து என் பாவத்தை. இதுக்காக நன்றி செலுத்துங்க. நன்றியோடு கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருக்கிறீங்க? எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷத்தை, நிம்மதியும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அருளுகிறார். அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எமக்கு அருளினதினாலே நிச்சயம் இயேசுவை பற்றிய சாட்சி பகரணும். நம்ம எல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து ரட்சிப்பை நமக்கு ஈவாய் அருளினாலே இயேசுவை பற்றி சாட்சி மற்றவர்களுக்கு பகிரணுங்க. அதுதான் ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்துற விதம். நீங்க பெற்ற ரட்சிப்பு, நீங்க பெற்ற சுகம், பலன், ஆரோக்கியம், அற்புதம், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பம். இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொன்னீங்க? எத்தனை பேர் ஆண்டுடைய அன்பை எடுத்து சொல்லியிருந்தீங்க? யோசித்து பாருங்க. இதுதான் நீங்க ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். நான் உனக்கு செஞ்சதை நீ மற்றவர்களுக்கு பகிரணும். நம்ம என்னன்னா, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம வாழணும், நம்ம வசதியாக இருக்கணும், அதுதான் நம்ம, அதை தான் நம்ம செயல்படுறோம். சுயநலமான வரலாறு நம்ம அநேகத்தில் இருந்துடுறோம். அப்படிப்பட்ட ஜெபங்களை கர்த்தர் விரும்புறது இல்லை. மற்றவர்களையும் நம்ம எண்ணி பார்க்கணும். நான் பெற்ற ரட்சிப்பை அவனும் பெற்றுக்கொள்ளணும், என் நண்பனும் பெற்றுக்கொள்ளணும், என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம சாட்சியாக இருந்தால் தான் நம்ம போய் சொல்ல முடியும். நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க. நம்மை தேடி வந்த ஆண்டவர், அவருக்காக என்ன செஞ்சோம்? என்ன செஞ்சீங்க பாரு, யோசித்து பாருங்க. கேட்டு கேட்டு எல்லாம் வாங்கிக்கிறோம். நமக்கு பழக்கமே இதுதான், வாங்கிறது தவிர ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு தெரியாது. நான் பணத்தை குறித்து பேசல, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். பணத்தை குறித்து நான் பேசல, ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து. யோசித்து பாருங்களேன். இதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்கு எதையாகலும் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். இது வரைக்கும் இப்படி கிருபை என்னை பாதுகாத்திருக்கிறது. அப்படியே காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றி இருக்கிறது. மாற்றினதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளா இருக்கணும். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்க. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவது கர்த்தரை தேடுங்க சகோதரனே, சகோதரியே. ஒரு ராஜ்யத்தை தேடுங்க. சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு போகிறது பெருசல்ல. ஆண்டவருக்கு நீ என்ன செஞ்ச அதுதான் பரலோகத்தில் எழுதப்படும். பணம் சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் கொண்டு போக முடியாது. ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு காரியத்தை சம்பாதிக்கிறது இல்லை. விசுவாசிகள் சிலர்லாம் வந்துட்டு போகிறதோட சரி, ஞாயிற்றுக்கிழமை வந்து தலையை காமிச்சிட்டு அப்படி போகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதோ வரோம் போகிறோம், அப்படி தான் சிலருடைய சபை ஆராதனை ஒழுங்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. எப்படி உங்கள் குடும்பத்தில் எல்லாம் மாறும், சாபம் மாறும், எப்படி பாவங்கள் நீக்கப்படும், எப்படி கர்த்தர் ஜெபங்களை கேட்பார், எப்படி உனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தால் தான் உன் பாவம் மன்னிக்கப்படும். சரியான நேரத்துக்கு வந்து கர்த்தரை உண்மையாக ஆராய்ச்சி தொழுது கொண்டாதான் உன் பாவங்கள் மாற்றப்படும். அதை கேட்டு நீ நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உண்மையுள்ள மனுஷன்னா அந்த ஆராதனையில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் உண்மையாக இருந்தால் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். பணம் இல்லைங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். பணம் எப்போ வேணால் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் எதையுமே சம்பாதிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மரிச்சா எங்கே போவீங்க உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. கிருபையே
உன்னை இந்நாள் வரையும் காத்தது எதுக்கு? என் என் கிருபையே. யோசிச்சு பாருங்க, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. ஆண்டுடைய காரியத்துக்காக தான். என் கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. என்ன செஞ்சீங்க ஆண்டவர்ட்ட? யோசித்து பாருங்க. என் கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. என் கிருபையே. காத்திரே கருணையா மீட்டிரே கிருபையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? காத்திரே கருணையால் மீட்டிரே கிருபையா. சொல்லுங்க எல்லாரும். காத்திரே கருணையா மீட்டிரே கிருபையா. காத்திரே எங்களை ஆண்டவரே கருணையா மீட்டிரே கிருபையா. கர்த்தர் உங்களை காத்திருக்கிறார், அவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், அவர் உங்களை வழிநடத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார், வசனத்தை பேசியிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையிலும் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய மன்னாவையும் கர்த்தர் தந்திருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். உன் வேலை, தொழில், உன் ஆடு மாடுகள், உன் களஞ்சியங்கள், உன் நெல், உன் பயிர், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறார். என் குடும்பத்திலையும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் என்று சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க எல்லாரும். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம், கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக என்னை கொண்டு போனார் என்று சொல்றவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் உண்மையா சொல்லணும்? ஆவிக்குரிய அனுபவத்துல, இந்த வருஷத்துல, என்னோட ஆவிக்குரிய காரியத்துல, என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் நான் காத்திருந்தேன், வேதத்தை வாசித்தேன், வேதத்தை தியானிச்சேன். கர்த்தர் என் கூட இடைப்பட்டார், கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். நான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவனா நான் மாறி இருக்கிறேன் என்று சொல்றவங்க ஆண்டவருடைய கரத்துக்கு நேராக, ஆண்டவருக்கு முன்பதாகவும் கரத்தை நீட்டப்படும் பொழுது அந்த கரத்தை பிடித்த ஆண்டவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டா. ஏற்ற காலத்தில் வர பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, நீ யாருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறாய்? நீ இந்த உலகத்துடைய கரத்தில் அடங்கி இருக்கிறாயா, இல்ல கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறாயா? நீ நிதானித்து ஆராய்ந்து பா. நீ ஏற்ற காலத்தில் கர்த்தரை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தில் கரத்தில் அடங்கி இருப்பா என்று சொன்னா, கர்த்தர் உனக்கு வேண்டிய எல்லாம் செய்ய வல்லவர். உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களோட பலத்த கரத்தில் அடங்கிருங்க. எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நறுமையான நாளிலே தேவ சமூகத்தில் எங்களை ஒவ்வொருடையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீர். இந்த மாதத்தின் இறுதி ஞாயிறு ஆராதனையில் தேவ சமூகத்தில் வந்து நன்றி உதயத்தோடு கர்த்தர் நீர் எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து நன்றி செலுத்தி உடைய நாமத்தை உயர்த்த ஸ்தோத்திர வழியிட எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய காரியங்களிலும் சரி, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எண்ணற்ற நன்மைகளை கர்த்தாவே உடைய கரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த நாளில் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு துதித்து ஆராதிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களோடு கூட பேசியிருக்கிறீர், எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எங்களை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் எங்களை நடத்துவீர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உறுதியாக பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்கேற்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவர். இந்த நாள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நிறைவான அபிஷேகத்தையும் கர்த்தர் தந்து ஆண்டவரை பரிசுத்தமாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் நீர் அவர்களுக்குள்ள நீ செய்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். வியாதியா பலவீனமாய் இருக்கிற அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையில், தொழிலில், பிஸ்னஸில், படிப்பில், ஊழியத்தில், எல்லா பகுதிகளிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் தந்துள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அதனால் வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக.
எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரையும் நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஆண்டவரே, நீரே ஆளுகை செய்யுங்க. நீரே ஒவ்வொரு பகுதியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர். இனிமேலும் கர்த்தர் நீரே நடத்த போவதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் திருப்பாத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கார எல்லா